அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிற மத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது அன்னலாரின் அழகிய அறிவுரைகள் 31வது பாகம், மரணம் வருவதற்கு முன்னால் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு காணொளி. ஒருவர் தன் சகோதரனுக்கு, அதாவது அவனுடைய மானத்திலோ மற்ற வேறு ஏதாவது பணம், மனசை புண்படுத்துறது, அடிக்கிறது, இது போல என்ன அநீதி நம்ம இழைத்திருந்தாலும் சரி, அந்த அநீதிக்கு உடனடியாக பரிகாரம் அன்றே தேடிக்கொள்ள வேண்டும். என்ன, ஒரு ஆத்திரத்தில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அடுத்த சில நிமிடங்கள்ல நமக்கு அது உண்மை என்னங்கிறத நம்ம ஆள் மனது சொல்லும். நமக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவசரப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அப்படி நம்மளுடைய மனது அதை குற்றமாக நமக்கு எடுத்து சொன்னால் உடனடியாக நம்ம யாருக்கு அநீதி இழைத்தோமோ, அது மனைவியாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், பிற மதத்தவர்களாக இருக்கட்டும், அல்லது முஸ்லீம்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உடனடியாக ஏதோ ஆத்திரத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அதற்குரிய பரிகாரத்தை தேடிவிட வேண்டும். இல்லை அதே நிலையிலேயே நம்ம மரணித்து விட்டோம், பரிகாரம் தேடாமல் மரணித்து விட்டோம் என்றால் மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய நன்மைகளை எடுத்து அவனுக்கு நாம் எந்த அளவுக்கு அநீதி இழைத்திருக்கிறோமோ அதற்குரிய ஈட்டு தொகை, அங்கே பணமோ காசோ, திரகமோ வலா திரகமுன் வலா தீனாரும், எந்த ஒரு பணமோ காசோ அங்கே செல்லுபடி ஆகாது. அதனால இங்கேயே பரிகாரம் தேடிக்கொள்ளு. இல்லைன்னா உன்னுடைய நல்ல அமல்களை எடுத்து அவங்ககிட்ட அல்லாஹ் கொடுத்து அதை அவனை நிறைவேற்றி அந்த குற்றத்துக்கு பரிகாரமாக கொடுத்துருவான். அல்லது உங்ககிட்ட நன்மை இல்லைன்னு சொன்னா அவன் செய்த தீமைகளை எடுத்து உன்னுடைய கணக்கில் சேர்த்து அவன் செய்த பாவங்களுக்கு நீ தண்டனை பெற வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளு என்று ரொம்ப ஆணித்தரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நமக்கு அறிவித்து தருபவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரில் 2449வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அநீதி இழைத்தால் அநீதி இழைத்தவரிடம் உடனடியாக சென்று பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை கவனமாக தெரிந்து